எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆகஸ்ட் மாதம் 29/8/2026 சனிக்கிழமை, தட்சிணாயனம் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 12ஆம் நாள், தேய்பிறை, சுபமுகூர்த்தம் நாளைக்கு. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1 மணி முதல் 1:30 வரை. இரவு கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி காலை 10:34 வரை பிரதமை, பின்பு துவிதியை திதி. இன்றைய யோகம் திருதி யோகம். இன்றைய கரணம் காலை 10:34 வரை கௌளவம், பின்பு தைத்துலாம் கரணம். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம், கடகராசிக்கு முழுமையான சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, சூரியன், புதன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, சந்திரன், மீனத்தில் சனி. இந்த பரபாவ ஆண்டுல எல்லாமே இயற்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வுலாம் நடந்து முடிஞ்சிருக்கு, வந்துகிட்டே இருக்கு. இயற்கையா நாமா, இயற்கையா மனிதனா? புரியுதுங்களா? மண்ணின் மீது ஆசை, மனிதன் மீது ஆசை என்ற மாதிரி, மண்ணுக்கு மனிதன் மீது ஆசை, மனிதனுக்கு மண்ணின் மீது ஆசை. எந்த பொன் பொருள் இதுவாக இருந்தாலும் நீ எவ்வழி செல்கிறாயோ அவ்வழியே உன்னை அழைத்து செல்லும் என்பதை மறக்கவே கூடாது. சனிக்கிழமை தட்சிணாயனம் இந்த நாளில் நீங்கள் சனீஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். எந்தெந்த ராசிக்காரங்க பண்ணணும்? கும்பம் பண்ணணும், மீனம் பண்ணணும், மேஷமும் பண்ணணும், புரியுது? குறிப்பாக சிம்மமும் பண்ணணும், புரியுதுங்களா? தனுசுமே பண்ணணும். ஏன்னா அங்கே பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுக்கல. குருவின் வீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள். உலக நாடுகளில் இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதான். சனி குருவின் வீட்டில் இருப்பதனால பிரளயங்கள் நமக்கு கம்மியாக இருக்கு. எல்லா நாட்டிலையும் இருக்கு இல்லைங்களா? ஏழ்நின்னு சொல்றாங்க, மழை அதிக அளவு பொய்யும் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள். நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம உறவுகள் எங்கேயோ இருப்பாங்க, அவங்கள நினைச்சு நம்ம தூக்கத்திலிருந்து கண் விழிக்கிற நம்ம எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கிரக மாற்றங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இறை வழிபாடு ஒன்றே நமக்கான அதுக்கான தீர்வு. அவர் எழுதுனது அவரோட விளையாட்டு. உலகின் அழகிலா விளையாட்டுக்குடையவன் அவரே தான். வச்சு விளையாடுறாரு, அப்புறம் மொத்தமா கூட்டி மரமா குழந்தைங்க மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பாரு. ரொம்ப பொம்மையை பிடிக்கலையா எடுத்து போட்டு வேற பொம்மை புதுசா போட்டுருவாரு. அதனால நாம பண்ற வேண்டிய ஒரே விஷயம், கலியுக காலத்தில் நாம சங்கீர்த்தனம் ஒன்றே. பாருங்க, இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க, இது உங்களுக்கு நல்லபடியா பலனை தரும். சரி, நம்ம ராசி பலனுக்கு போலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். கீர்த்தி, புகழ், கௌரவம் உண்டாகும். ராசி அதிபதி 3ஆம் இடத்து பயணம், குருவின் பயணமும், சந்திரனின் பயணம், லாபத்தில் இருக்க சந்திரனின் பயணம், சந்திரன் ராகு பயணம் மிகுந்த ஒரு வெற்றி வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர், ரிஷபத்தை பொறுத்தமட்டில் சற்று எச்சரிக்கையையும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போய் ஏதேனும் பணம் பரிவர்த்தனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. தேவையற்ற லகரி வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் பிரபஞ்சம். ஆனால் நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். இந்த நாள் ஒரு ஏமாற்றத்தை இருக்கிற நாளாக இருக்கிறது. கவனமாக இருப்பது சிறப்பை தரும். மிதுன ராசி என்பவர்களை, மிதுனத்தை பொறுத்தமட்டும் இதனால் கவலைகள் மேலோங்கின்ற அமைப்பு. என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, துன்பமா, இதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அமைப்பு தான் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனத்துடன் இருப்பதுங்கிறது இந்த நாளை உங்களை நீங்க சரி பண்ணிக்கூடிய அமைப்பா இருக்கும். இரட்டை முடிவை தவிர்க்கணும். இருந்தாலும் அவங்களோட குருவின் 2ஆம் இடத்து குருவினோட அனுகிரகம் உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது இதுதான் நல்லதுன்னு சொல்லி நீங்க தேர்வு செய்து அந்த பணியை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மலரும், வெற்றி பெறும். வாழ்த்துக்கள்.
கடகராசி என்பதற்கு சந்திராசனம் தொடர்கிறது. புதிய முயற்சியில் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம். அன்றாட பணிகளை செய்து வாருங்கள். அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி கிடைக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லாமே நடக்கும். இன்பம் தேடி வரும். இன்னும் பூங்கும் வெண்ணிலா அப்படின்ற மாதிரி பாட்டெலாம் பாடுவீங்க. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுலாம் இன்னைக்கு நடக்க காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை தரும். வார்த்தைகளை கவனமா இருங்க, பயணத்துல கவனமா இருங்க, வேலை வாய்ப்புல கவனமா இருங்க, படிக்கிற படிப்புல கவனமா இருங்க. இது மூன்றுமே உங்களை காப்பாற்றும். அதனால இந்த நாள் எத்தனை இன்பங்கள் வந்தாலும் எல்லா எச்சரிக்கையோடு இருப்பது உங்களை வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டாக்கி கொடுக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கு. சார் எங்க சார் ஒரு டேஸ்டா சாப்பிட முடியல, சுக்கிரன் இருக்கிறவங்களாம் அப்படிதான் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவங்க மாதிரி தான். இந்த டெஸ்ட்டும் தெரியாது, ஏதாவது வரும் கடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். அதனால மன வருத்தம் தேவையில்லை. அமைதியான மனநிலை கொண்டு போய் நீங்க வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னாவே போதும். யார் எதை சொன்னாலும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் உங்களோட தன்மையில நீங்க ஜெயிக்கின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்க வெற்றிகரமா ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு இறைவன் கொடுக்கிறார். கன்னியை பொறுத்தவரை கடவுளோட ராசி. எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்கு உடனடித்து செல்லக்கூடிய. ஆனால் இன்னைக்கு கிரக நிலம் அப்படி இல்லை, நல்லாவே இருக்கு, சிறப்பா இருக்கு. அமைதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, மன நிம்மதி உண்டு. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால் ரொம்ப அற்புதமான நாள் தான். பாராட்டப்படுவீர்கள். எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய உங்கள் உழைப்பு அங்கே பேசப்படும், உங்களுடைய வெற்றி பேசப்படும், உங்களோட மகிழ்ச்சி பேசப்படும். எத்தனை அன்புள்ள மனிதரா அப்படின்றது எல்லோருக்கும் சொல்லி அதன் வழியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த நாள்ல இருக்குது. பாராட்டப்படக்கூடிய பாராட்டுகள் பெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதனால ரொம்ப சிறப்பான நாள் எடுத்துக்கலாம். அதாவது எனக்கு எதுவும் வேணாம், என்னை சுற்றி இருக்கும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் விருச்சிகம். நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. அந்த அட்வைஸில் ஒன்றாவது நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, இன்றைய நாள் உங்களுக்கு அப்படிதான் சொல்லுது. இப்போ இந்த சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயணம் எதுவாக இருந்தால் என்ன, நம்ம முன்னாடி நிற்கிறோம் எல்லா வேலையும் செய்யணும் அவசியம். நீங்கள் கரெக்டாக இருங்க, கிரகங்கள் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்குது, அதை கவனம் வச்சுங்க. குருவின் பார்வையே இருந்தாலும் வேகமா உழுது கொஞ்சம் பொறுமையா உழுவீங்க, கவனமா இருங்க. பரிவு இறைவனால உங்களுக்கு பரிவு காட்டப்படுது, கிரகங்களால பரிவுகள் ஏற்படுது. ஒரு நல்ல ஒரு நன்மையான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எப்பொழுதுமே தன் வேலை உண்டு, தான் ஒன்று இருக்கிறவர்கள் எல்லாமே அந்த பிரச்சனை இல்லாமல் தான் போகும். இருந்தாலும் மனச்சுமைகள் மனக்கலக்கங்கள் கொடுக்கிற நாளாக இருக்குது. எங்கே அப்படின்னா வார்த்தை மிகும். அதாவது சொல்றீங்கன்னா, சும்மானா ஏமாத்துறது. ஒருத்தர்கிட்ட பேசணும்னு போகும்போது மட்டும் நான் இதுக்காக தான் உனக்கு வந்து பார்த்தேன், அவங்களுக்கு தெரியாத நீங்க எதுக்காக வந்தீங்க, இந்த மாதிரி மாற்றி மாற்றி புறம் கூறுவதை தவிர்ப்பது சிறப்பை தரும். அதாவது நீங்க சொல்றீங்கன்னு சொல்லல, உங்களை பேச வைக்கும் கிரகங்கள். அதனால கவனமா இருங்க. எல்லா நலமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால் கவனமா இருக்கணும். எது கவனமா இருக்கணும்? வண்டி வாகன பயணத்தில் தலைக்கவசம் இல்லாமல் பயணம் பண்ணக்கூடாது. தொழிலில் புதிய நபர்களை நம்பி ஏமாறக்கூடாது. அன்றாடம் நாம் என்ன செய்கிறோமோ அதை கவனமாக செஞ்சீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. கவனம், எச்சரிக்கை தேவையான நாளாக இருக்கிறது. கும்பராசி என்பவர்களுக்கு இதனால் சந்திரன் ராகு சேர்க்கைங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள் அத்தனை நிறைவேற்கூட அமைப்பா இருக்கு. நான் ரொம்ப நாளாக இதை நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதை வாங்கணும், அதை வாங்கிடுவீங்க. வண்டி வாகன சேர்க்கையே இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, அல்லது புதிய பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வது, அல்லது புதிய தொழில் விரிவுபடுத்திக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரும்ன்றதுல உறுதியாக இருக்கலாம். இதனால் ஒரு சிறப்பான எல்லா வகையிலும் ஏற்றங்கள் தரக்கூடிய நாளாக கும்பத்திற்கு இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு செலவுகள் எவ்வளவு இருந்தாலும் வரவுகள் மேலுங்கிற அமைப்புகள் இருக்கு. என்ன வரவு அப்படின்னா, சந்திரனின் பயணம்ங்கிறதும் ஒரு விதமான வரவை இட்டு கொண்டு தருவது தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடியது குருவே. குரு 5ஆம் இடத்துல இருந்து எல்லா தேவைகளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா, லாபத்தை பார்க்குறாரு, தொழிலை பார்க்குறாரு, இதத்தனையுமே உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, பலன். இன்றைய நாளில் நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. இதனால் ஒரு சிறப்பான நாள், வரவுகள் மேலுங்கின்ற நாள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.